அனைவருக்கும் வணக்கம். எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும், எவரையுமே மகிழ்விக்காமல் ஒருவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா என்பதை மற்றொரு கேள்வியாகவும் வைத்திருக்கின்றோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து, ஒருவன் மிகவும் மகிழ்வாக இருக்கும்போது அடுத்தவர்கள் துயரப்படுவதை கண்டால் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தோணும், ஐயோ அவர்கள் சிரமப்படுகிறார்களே அப்படின்னு. ஒருத்தன் கிட்ட வந்து நிறைய பணம் இருந்தது, இன்னொருத்தன் வந்து பிச்சைக்காரனா இருந்தான், லவ் இருந்ததுன்னா சொல்றேன், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய பணத்தை அவனிடம் ஷேர் செய்ய வேண்டும் என்று ஆட்டோமேட்டிக்காவே தோணிடும். அதே மாதிரிதான் ஆனந்தமும். சோ தான் ஆனந்தமாக இருக்கும்போது இன்னொருவர் வருத்தப்படுவதை வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால் அவர்களுக்கும் அந்த மகிழ்வை தர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஞானிகள் வந்து பேரின்பத்தில் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான். ஆனாலும் உலக நன்மைக்காக அவர்களும் நம் போல் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய கர்மயோகங்கள் பிரவச்சனம் பண்றது, ஏதோ அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இங்க நாராயண் யாதவ் மகாராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மகிழ்வுக்கு என்ன குறைச்சல், ஆனா நான் ஸ்டாப்பா 24 hours வந்து ஒர்க் பண்றாரு. கடந்த ஒரு 18 நாட்களா வேற லெவல்ல உழைச்சு 3 நாளா காய்ச்சல்ல படுத்திருக்காரு. ஸோ இப்படி அவர்கள் உடம்பை உபாதையை பற்றி கூட கவலைப்படாமல் அனைவரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது அகங்காரத்தின் அடிப்படையிலா அல்லது அன்பின் அடிப்படையிலா அப்படிங்கிறது தான் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அகங்காரத்தில் இருப்பவனும் அடுத்தவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான், அன்பில் இருப்பவனும் ஆசைப்படுகின்றான். இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகங்காரத்தில் இருப்பவன் ஆசைப்பட்டது நிறைவேறாத போது வெக்ஸ் ஆயிடுவான், அன்பில் இருப்பவன் ஆசைப்பட்டது நிறைவேறாத போது அதையும் ஒரு ஆனந்தமாக ரசிப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இந்த அகங்காரத்தில் இருப்பவன் ஆசைப்படுவதற்கு ரீசனே தன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தன் மனைவியை தானே மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது, மற்றவர்கள் மகிழ்வித்தா துக்கமாக வந்ததுன்னு கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் இங்க வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீ அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதும் அதற்குண்டான நீ முயற்சியை எடுப்பதும் முழுக்க முழுக்க அந்த ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருந்து எடுக்கிறீங்களா, அன்பின் அடிப்படையில் இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் அகங்காரத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக எடுக்கிறீர்களா என்பதை வைத்து அது முடிவெடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கும் சிமிலர் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, யாரையுமே மகிழ்விக்காமல் என்னால் மகிழ்வாக வாழ முடியுமா? கொஞ்சம் அந்த கர்ம வினையோட சம்மந்தப்பட்டது பார்த்தா முடியாதுன்ற மாதிரி வருது. ஏன்னா நான் அடுத்தவனுக்கு என்ன பண்றேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப யாரையுமே நான் மகிழ்விக்கவில்லை என்றால் அப்ப நான் மகிழாமல் போய்விடுவேனோ என்ற ஒரு சந்தேகம் எழலாம். நீங்க ஆக்சுவலி ஆக்ஷன் இப்படிங்கிறது பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஃபார் எ ஞானி. இப்போ யாரையுமே நான் மகிழ்விக்க கூடாது அப்படின்னு ஒரு ஞானி நினைக்க போறதில்லை, எல்லோரையும் நான் மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஸ்ட்ராங்கா நினைக்க போறதில்லை. அவன் அவனது அன்பை அன்பாக இருக்கின்றான், அவன் அன்பாக இருத்தலே அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்கு சமானமாக மாறிவிடுகிறது. அவன் அருகில் இருந்தாலே அருகில் இருப்பவர்களுக்கு ஆனந்தம் கிடைத்து விடுகிறது. ஈவன் he doesn't do anything at all. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஞானம் கூட பேசணும் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. இவன் அன்பா இருந்தாலே அந்த அன்பு மற்றவர்களை ஆனந்தமாக மகிழ்வாக வைத்திருக்கும் அந்த சக்தி வாய்ந்ததாகத்தான் அது இருக்கிறது, சரியா? அப்போ இங்க வந்து நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயலாற்றுபவர்களாக அவர்கள் இருக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து எல்லாரையும் அப்ப அந்த ஃபீலிங்ல இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே எல்லோரும் மகிழ்வாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சிக்கு நான் காரணம் அப்படின்னு நினைக்க போறதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நான் யாரையாவது நான் ஒரு பேர் வந்து உங்களாலதான் நான் சந்தோஷமா வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா கூட நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் அவங்க இருக்காங்க. அப்போ இவர்கள் நான் செய்கிறேன்ற பாவத்திலே இல்லை, அப்ப யாரையுமே இவங்க மகிழ்விக்கல. இவங்க பாயிண்ட் ஆஃப் விஷன்ல அப்படி தானங்க வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் யாரையுமே மகிழ்விக்கல,
அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன அழுதுகிட்டா இருக்காங்க? இன்ஃபேக்ட் அதனாலேயே தான் அவர்கள் பேரானந்தத்தில் திளைக்கிறார்கள் என்பதுதான் வருகிறது. சரியா? அப்போ மகிழ்விப்பது, மகிழ்விக்காமல் இருப்பது என்பதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலையாக அது மாறிவிடுகிறது. தன்னில் தான் நிறைந்திருந்தாலே அது ஒரு பூரணத்தை தந்து விடுவதாக அமைந்து விடுகிறது. சரியா? அப்போ ஒரு பூரணமான ஞானி அவன் வந்து ஆஹ் அவன் அந்த நல்ல எக்ஸாம்பிள் சூரியன். இப்ப சூரியன் தன்னில் தான் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அதை கண்டு எத்தனையோ பேர் மகிழவும் செய்கிறார்கள், அதனால் கஷ்டப்படவும் செய்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்ந்தே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு ஞானி அவன் தன்னில் தானாக இருக்கும் போது தானாகவே அவன் பல பேரை மகிழ்விப்பவனாக இருப்பான்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் பல பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். பட் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற தெளிவு அவனிடத்தில் தெளிவாக இருக்கிறது. அதனால அவனுடைய ஆனந்தத்திற்கு ஒரு பங்கமும் ஒரு குறையும் வரப்போவது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சிம்பிளா ஹை நாலேஜ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, சொரூபமே சுகம்தானடா, அவனே சுகம்தான். அவன் ஏதாவது பண்ணாதான் சுகமா? இன்ஃபேக்ட் ஆத்மாவை பத்தி டெபினிஷன் சொன்னீங்கன்னா, அவன் அகர்த்தா அபோக்தா அப்படின்னா அவன் எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதையும் அனுபவிக்க வேண்டியதில்லை. அவன் எதுவும் செய்யாமல் எதையும் அனுபவிக்காமல் அவன் அவனாக இருந்தாலே அவன் ஆனந்த சொரூபிதான் என்றான பிறகு அப்புறம் எந்த கேள்வி, நான் யாரையும் மகிழ்விக்கலைனா நான் மகிழ்வாக இருப்பேனா என்றெல்லாம் கேள்விக்கு இடமில்லாமல் இருக்கிறது என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள்.